Hi, hello friends. Good afternoon. இன்னைக்கு சமைச்சு முடிச்சிட்டேன். கொஞ்சம் பாருங்க பிரைட்டா தெரியுதா, வானம் கொஞ்சம் கிளியரா இருக்கு. பயங்கரமான மழை, அப்படியே நேற்றுக்கெல்லாம் பயங்கர ஹெவி ரெயின், குளிர் எல்லாம் சேர்த்து எங்களை அப்படியே இதாகிடுச்சு. இருந்தாலும் நல்லா தான் இருக்கு கிளைமேட்டு. இந்த வருஷம் கிளைமேட் கொஞ்சம் ஹாட் இங்கே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பயங்கர ஹெவி ரெயின், அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நைட்டு மழை வரும். சமைச்சிட்டே இருக்கேங்க. கத்திரிக்காய், பெரிய பேங்க் இருக்காங்களா, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட ஒரு பொரியல். இது வந்து தட்டப்பயிர் குழம்பு, சாதம் ரெடி பண்ணியாச்சு, ரசம் வச்சாச்சு. பேர்ட்ஸ்க்கு மேலே கொண்டு வைக்கணும். கத்திட்டு இருக்க சவுண்ட் கேட்குது. இங்கே நோம்பு இல்லை, இருந்தாலும் நம்ம நோம்பு திறந்து பழக்கம் இல்லைல்ல, கண்டினியூஸாக நைட் தான் இவங்களாம் சாப்பிட்றாங்க. ஆனாலும் நம்ம வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்றது மார்னிங் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றோம். ஏன்னா ஸ்மெல் வெளியில் வராமல். இப்போ மதியானத்துக்கு கொஞ்சம், அப்புறம் நைட்டும் கொஞ்சம் வாங்க சொல்லி போச்சு. வியூவர்ஸே இல்லைங்க எனக்கு. என்ன பண்ணாலும் வியூவர்ஸ் இல்லை. அதனால சரி மூடிட்டு போறதுக்கும் மனசும் வரல. யூடியூபை ஷட் டவுன் பண்ணிடலாமா அப்படின்னு பண்றதுக்கும் மனசு வரல. இவ்வளோ நாள் போட்டிருக்கோம், இவ்வளோ என்னை நம்பி என்னையும் விரும்பி சப்ஸ்கிரைபர்ஸ் 1000 பேர் வந்துட்டாங்க. அதனால எனக்கு சரி வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து என் பையன் அவன் ரூம்ல கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சிருப்பான். எனக்கும் பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டான், நீ இங்கேருந்து ஏதாவது இனிமேல் பண்ணு அப்படின்ட்டு. சரி அந்த இடத்த மாற்றி பார்ப்போம், ஏதாவது வேற ஏதாவது பண்ணி பார்ப்போம். அப்பயாவது எனக்கு வியூவர்ஸ் வராங்களா, என்னை சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பேன். என் ஏஜ் குரூப் இருக்கவங்க தான் விரும்பி பார்ப்பீங்க. ஏன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் வேற மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, நம்ம வேற எதுவும் சொல்றது இல்லை. அப்புறம் கொஞ்சம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் என் பசங்களை எப்படி நான் படிக்க வச்சேன், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரிலாம் சொன்னா கூட ஆகும். நான் நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து யாரும் அதையும் பெருசாக சமைச்சே நல்லா கீழே கீழே பார்க்குறேன். இப்போலாம் வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த கும்பகோணம் ஸ்டைல் மசாலா பண்ணி வச்சுருக்கேன். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, சாதாரண இதுதான். கும்பகோணம் சாம்பாருக்கு லாஸ்ட்டில் போடுவோம் இல்லையா, அதை வந்து பொரியலில் போட்டுக்கிறேன். நல்லா இருக்குங்க, டேஸ்ட் அந்த பழக்கானது. கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க, நினச்சிருக்கேன். பார்க்கலாம் வியூவர்ஸ் வரீங்களான்னு சொல்லிட்டு. நான் ஊரில் இருக்கும்போது சஷ்டி விரதமெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அப்போது நிறையா முருகனை பற்றி இதெல்லாம் போட்டு நிறைய வியூவர்ஸ் வந்தாங்க. அப்போது என்னோடய ஏஜ் குரூப்புக்கு ஆன்மீகம் தான் கரெக்டுன்னு வீட்டில் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. ஆனால் நான் இங்கே வந்திருக்கனால அதெல்லாம் நான் போட முடியாது. எடுத்திருக்கேன், பழனி சுற்றி நாங்கள் போகும்போதெல்லாம் எடுத்துக்க வீடியோஸ் எடுத்திருக்கேன். கோவிலில் அங்கே எடுத்திருக்கேன், கனகம்பட்டி சித்தர் அந்த பீடத்துக்கு போய் எடுத்திருக்கேன். எதுவுமே நான் அப்லோட் பண்ணலை. என் மகன் வந்து பார்க்கலாம் போவோம், அப்லோட் பண்ணலை. ஏன்னா சரி இங்கே வந்து வேறு கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நம்ம அதை போட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக வேண்டி நான் போடலைங்க. என்னையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். ஏன்னா எனக்கு இதில் வியூவர்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி டவுன் ஆனாலே நான் என்னமோ ஃபெயிலியருக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ஃபீலிங் ஆகுது. ரொம்ப அவமானமாக ஃபீல் ஆகிற மாதிரி, இதுக்குமே நம்ம லாக்கியில் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க. வாட்ச் ஹவர்ஸ் வேறு இல்லை, கொஞ்சம் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, ஒரு 700 வீடியோஸ் கிட்ட வந்துருச்சு. முன்னாடி நான் எடுத்த வீடியோஸ்லாம் பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஓரளவுக்கு எடுத்திருப்பேன், மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லாவே எடுத்திருப்பேன். ஏன்னா கையில் வச்சுட்டு எடுக்கிறதுனால ஆளும் அப்படின்னா குலுங்கி குலுங்கி பேசுகிற மாதிரி சொல்லுவாங்க வீட்டில். கையை காலம் ஆட்டிட்டு அது பழகி போச்சு. அப்படியே கையை ரொம்ப நேரம் வச்சுருந்து பேச முடியல. பாருங்க, நீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, பாய். நம்மளோட ரிக்வஸ்ட்டை நீங்கள் ஏற்றிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. கத்திரிக்காய் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அந்த மசாலா தூள் மேலே ஆட் பண்ணா என்ன மசாலா தூள் வேணும்னா கேளுங்க, நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். சரியா, ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிடுங்க. இப்படி பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. தட்டைப்பயிர், மாங்காய், கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு அரைச்சி விட்டப்படுங்க. தேங்காய்
சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு அப்படியே கம ஏரியாவே மணக்குது. அது இந்த பொரியல் செஞ்சது அதோட ஸ்மெல் இருக்குது. என்ன செய்யுது, கரெக்டாக அவங்க மத்தியானம் சாப்பிட்ற டைம் அப்படியே ஸ்மெல் எனக்கே அப்படியே அருமையாக இருக்குது. சாப்பிட்ற போல அப்படியே ஸ்மெல்லாக இருக்குது. சமைச்சாலே நான் கொண்டு வந்து ஒவ்வொன்றா அப்படி வச்சுருவேன். கொஞ்சம் ஆறுனானே எனக்கு அங்கே சமையல் திட்டு வந்து எனக்கு பத்துறதில்ல. அதனால ரசம் எல்லாம் ஆயிடுச்சு இப்படி கொண்டு வந்து வச்சுருவேன். இது பாருங்க, இது என்னென்ன இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நடக்கல தாங்க அப்படின்னா. இது வந்து ஒரு ரியாலாம் ஆனால் பெருசு பெருசாக இருக்குங்க. டேஸ்ட் இருக்காது, பரவாயில்ல. நம்மளுக்கு நம்ம ஊர் ஸ்நாக் எதுவும் கிடைக்காதுல்ல. சும்மா டீ சாப்பிடும்போது நடக்கலை இந்த மாதிரி வாங்கிப்போம். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறேன். டீ சாப்பிடும்போது சாப்பிட்றது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கம் இருக்குது. இந்த மாதிரி டீ சாப்பிடும்போது நடக்கலை சாப்பிட்றது, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே சாப்பிட்ற பழக்கம். எதுவுமே விளையாத ஊர்கள்லேருந்து இதெல்லாம் பழக்கி விட்டுருக்காங்க. லைட்டு சால்ட் அண்ட் லைட்டு பெப்பர் போட்டுருக்கேன். அவ்வளோ ருசியாக இருக்காது, ஆனால் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் பாருங்க என்னுடைய புதுசா செட் பண்ணி இருக்கிற இடம். நான் வந்து நிறைய கிராஃப்ட்லாம் பண்ணுவேன், திங்ஸ் எல்லாம் வாங்குவேன், ஆனால் வந்து யூஸே பண்ண மாட்டேன். பாருங்க 2 பேக் எல்லா ஊர்லேருந்து புதுசாக வாங்கிட்டு எல்லாமே கிராஃப்ட் செய்யறதுக்குன்னு. இனிமேல் கிராஃப்ட் தான் செய்யலான் இருக்கேன். பாருங்க பெயிண்ட்லாம் பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஜெராக்ஸ் எடுத்து வச்சு, கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு இதை வந்து நீ ட்ரேஸ் பண்ணி போர்டில் இது பண்ணோம், கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ணணும். அதுக்காக வேண்டி பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தாங்க போயிட்டுருக்கு. எங்கள் வீட்டு துரை வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார். அவர் ரூம்ல நான் உட்காந்துருக்கேன். பார்க்கலாம், இந்த ரூம்ல உட்காந்து எடிட் பண்ணி, இந்த ரூம்ல உட்காந்து வேலை பண்ணி என்னோட வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்களான்னு செக் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் முகத்தில் பாருங்க என்ன போட்டு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி உட்காந்துருக்கேன்னு. என்னன்னா முகத்தில் எனக்கு என்ன பண்ணாலும் அந்த மெலாஸ்மானால பிரச்சனை வந்து சரியாக மாட்டேங்குதுங்க. அதனால நான் வந்து எப்பயும் போல தயிரில் கொஞ்சம் கோதுமை மாவு இருக்கும் இல்லையா, நல்ல தோலோடு இருக்கு அரைச்ச கோதுமை மாவை நல்லா அப்ளை பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அழகுக்காக வேண்டி நான் பண்ணலை. ஸ்கின் வந்து கொஞ்சமாவது நம்ம மெயின்டைன் பண்ணால் வயசாக வயசாக இதாகும். அது இந்த இடத்துல ரொம்ப டார்க்காக இருக்கும்போது ஏதோ நோய் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் அப்படியே உட்காந்துட்டே இருக்கேன், பண்ணிகிட்டே இருக்கேன், உட்காந்துட்டே இருக்கேங்க, பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன குளிர் மழை நான் கூட அதை போட்டுட்டு ஏதாவது குளிப்பேன். இதுதான் என்னோடய. என்னை மாதிரி நீங்களும் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா. நான் பியூட்டி பார்லருக்கே போக மாட்டேன். பியூட்டி பார்லருக்கு வந்து நான் சின்ன வயசில் ஹேர் கட்டு, நம்ம ஹேரை வந்து பாப் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு போயிருக்கேன். பாப்பில் யூ ஷேப் கட் அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு எப்போ 99லலாம் நான் வந்து குழந்தை பிறந்த உடனே ஹேரை நல்லா இது பண்ணிட்டேன், கட் பண்ணி ஹேர் இது பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். 2000 அப்புறம் நான் வந்து எதுவுமே பியூட்டி பார்லர் பக்கமே போனது கிடையாது. இப்போ வரைக்கும் பியூட்டி பார்லர் பக்கமே போகாம தான் இருந்தேன். லாஸ்ட் டைம் கூட அந்த ஸ்கின்னுக்காக வேண்டி போய் பார்க்கலாம் இங்கே வேறு எதாவது பண்ணுறாங்களான்ட்டு. நல்லா தான் பண்ணாங்க, இருந்தாலும் வேண்டாம், இங்கே ரொம்ப ரொம்ப இது ஜாஸ்தி, ரேட்டு ஜாஸ்தி, அதனால பண்ணுறதில்ல. எப்பயுமே நான் இந்த மாதிரி போட்டுட்டு உட்காந்து வயசாக ரொம்ப நம்ம பியூட்டி பார்லர் போனால் ஃபேஸ் ரொம்ப ஏஜ் லுக்கு வந்துடும். அதனால இதுலேயே எனக்கு முடிஞ்சது நான் பண்ணிக்கிறேங்க. மேக்கப்பும் அதேமாரி பண்ண மாட்டேன், மேக்கப் க்ரீம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் க்ரீம்ஸ் ஃபேஸ் போட்டது. எல்லாத்தையும் விட்டு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு க்ரீம்ஸ் ஃபேஸ்க்கெலாம் போடுறத விட்டு. இன்னைக்கு நைட் டைம் ரைட் போகிறோம். 9:30க்கு வெளியில் போகிறோம். ஒர்க் விஷயமா தான் போகிறோம். ஒர்க்கு அண்ட் சும்மா ஒரு அவுட்டிங். இன்னும் காலையிலேருந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கமா, அதனால் கஷ்டமாக இருக்குது. அதனால நைட்டு போகும்போது பார்த்தா துணிக்கடையெல்லாம் நம்ம ஊரில் எப்படி தீபாவளி இல்லைன்னா பயங்கர துணிக்கடையெல்லாம் பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்கும்ல ஸ்ட்ரீட், அது மாதிரி இங்கேயும் துணிக்கடையில் அவங்க அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, ஒயிட் கலர் குர்த்தா மாதிரி போடுவாங்கல்ல ஜீன்ஸ், அதெல்லாம் புதுசாக ஸ்டிச் பண்ணுவாங்க போல இருக்கு. அந்த நியூ இயருக்கு, இவங்க நியூ இயருக்கு எல்லாம் பயங்கர ரஷ்ஷாக இருக்குங்க.
பசங்கெல்லாம் கண்ணா பின்ன ட்ரை பண்ணிட்டு வராங்க. நம்மளுக்கு கார் ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் இடிச்சிட்டாங்க காரை. பின்னாடி லைட் போச்சு. என்ன குடிக்கிற தனியா நைட் டைம் ரைட் முடிஞ்சிச்சு. நீ அடுத்து வீட்டுக்கு தான் சிக்னல்ல நிக்கிறோம். என் மோட்டர் பாருங்க பளிச்சு 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 சிக்னல்ஸ்ல லைட்ஸ் அடிக்குது பாருங்க. இப்படியாவது வெள்ளையா தெரியும் என் மூஞ்சி. பிங்கிஸா தெரியுது மூஞ்சி. நல்ல குளிருங்க. இன்னைக்கு குளிர் இருக்காது. அக்கன்ட்டு ரொம்ப ஹாயெல்லாம் வெளியில வந்துட்டா நான் இப்படி போட்டு வந்துட்டேன். எனக்கு வாக் பண்ணும்போது காத்தடிக்கும் அப்படின்னு. கிளைமேட் இங்கே நல்லா இருக்குங்க. ரொம்ப கோல்டு வெதர் நல்லா இருக்கு.